தாத்தா, ஓ வந்துட்டீங்களா தாத்தா? குட் மார்னிங் தாத்தா. தாத்தா, நான் எல்லாம் சொல்கிறாங்க, கடவுள் பேசியிருக்காரு சிலர்கிட்டலாம். கடவுள் பேசுகிறாருன்னு சொல்லிக்கிறாங்களே தாத்தா. யார்கிட்ட பேசுகிறாருங்க தாத்தா? ஆமாம் செல்வங்களே, நான் கூட கேள்விப்பட்டேன். கடவுள் யார்கிட்டயோ பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு முறை அந்த மோசஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கேயோ மலை மேலே போயின்னு இருந்தாராம். மலை மேலே போயின்னு இருக்கும்போது கடவுள் அந்த மோசஸ் பார்த்து அவர்கிட்ட அவர் மூலயமா நம்மக்கிட்ட பேசினாராம். அந்த மோசஸ் கிட்ட கடவுள் பேசுகிறாரு. என்னன்னு பேசுகிறாருன்னா, என்னன்னு பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி காட், அதாவது நான் ஒரு பைபிளில் பார்த்தேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அது இங்கே கேட்டோடனே எனக்கு அது கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. God spoke to the people through Moses and said, என்னது? God spoken to the people through Moses and said, my love for you all won't cease, and live together in peace அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார்? காட் ஸ்போக்கன் டு தி பீப்புள் த்ரூ மோசஸ். கடவுள் ஜனங்க கிட்ட பேசினாராம் மோசஸ் மூலியமாக. அப்புறம் அவர் சொன்னாராம் மோசஸ் கிட்ட, மை லவ் ஃபார் யூ அண்ட் ஆல், உன்னோடும் உன் சந்ததிகளோடும் என்னுடைய அன்பு நிலைத்து இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறாரு, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்னுடைய அன்பு உன்னோடும் உங்கள் சந்ததியோடும் நிலைத்து இருக்கும் அப்படின்ட்டு காட் அந்த மோசஸ் கிட்ட பேசுகிறாரு. அந்த பைபிளில் நான் ஒரு இடத்துல படித்தேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாரு, மோசஸ் யார்கிட்ட பேசினாருன்னு கேட்டிங்களே, ஐ மீன் காட் யார்கிட்ட பேசினாருன்னு கேட்டிங்களே, மோசஸ் கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசுகிறாரு? இந்த மாதிரி என்னுடைய அன்பு உன்னோடும் உன் சந்ததிகளோடும் நிலைத்திருக்கும், ஓன் சீஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பார்த்தீங்களா, கடவுளுக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருக்குது, எவ்வளோ அக்கறையாக நம்மக்கிட்ட நம்மளை பற்றி சொல்லிக்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னோடு உங்களுடைய சந்ததியும் நான் நேசிக்கிறேன், நிலைத்திருக்கோம் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பார்த்தீங்களா? அது சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன சொல்லிக்கிறாருன்னா, மை லவ் ஃபார் யூ ஆல் won't cease, and live together. அங்கே ஒரு அட்வைஸ் பண்ணிக்காரு, live together in peace. நீங்கள் எப்போதும் சமாதானமாக ஒன்றுபட்டு வாழுங்கள் அப்படின்னு சொல்லிக்காரு. ஓகே செல்வங்களே, சரி தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா.